நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத அப்படி நம்முடைய தலைகளை தாழ்த்து கேட்பதற்கு முன்பாக என்னை நீங்கள் இயேசப்பா ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட கதை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிற இந்த வேலையில் கூட ஆண்டவரே ஏசப்பா, நீர் பேச முடியாது நாங்கள் கேட்குறோம் ராஜா. நீர் பேசுகின்ற ஒவ்வொரு மெல்லிய சத்தத்துக்கும் நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே அடியாளுக்கு தகுதி இல்லாத அடியாளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தின் கரங்களில் கொடுத்திருக்கிறீர் ராஜா. அது உண்மையோடு ஆயத்தத்தோடு ஆண்டவரே அப்போ ஜபத்தோடு செய்வதற்கு கிருபை கொடுத்து வருகிறீராஜா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஊழியங்களை அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. இன்னும் வளர்ந்து பிறகுத்தக்க கிருபையில கொடுத்து நடத்தி கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கதையின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேச முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லா பிள்ளைகளும் சண்டே வந்துச்சுன்னா வேக வேகமா ஓடுறாங்கள. வாஞ்சியோட அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளவு பிரகாசம். அந்த பிரகாசத்தோட அவங்க என்ன செய்யறாங்க, கையில வேதாகமத்தை தூக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்களே. எனக்கு சர்ச்சுக்கு போக முடியலையே, நான் என்ன செய்ய, எனக்கு எப்படியாவது வழி காட்டுங்க. நானும் எப்படியாவது இந்த பிள்ளைகளை போல நான் என்ன செய்யணும், சண்டே ஸ்கூல் போகணும், சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சிறு மகள், அந்த மகள் பேரு மௌரா அப்படின்னு சொல்லி என்னை புலம்பி கொண்டிருக்கிறா. இந்த புலம்பலை அந்த தாயார் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. இது எங்கே நடந்ததுன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு 7 விதவை தாய் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பொண்ணு, அவள் பேர் மௌரா. அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க ஒரு கிறிஸ்டியனாக இருந்தாலும் என்ன பண்ணல, அவங்க ஆலயத்துக்கு என்ன செய்யலை, போகலை. மகளை ஓய்வு நாட்டு பாடசாலைக்கு அவங்க என்ன செய்யலை, அனுப்பி வைக்கலை. இந்த மகா கேட்குற ஒரு நாள், அம்மா அந்த பக்கத்து வீட்டிலலாம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சர்ச்சுக்கு ஓடுறாங்கம்மா, அவங்க எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு போகிறாங்களம்மா, நானும் போகணுமா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நான் போகட்டுமா, எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி அந்த சின்ன மகள் மௌரா கேட்குறா. அப்போ அந்த தாயார் சொல்கிறாங்க, நம்ம ஏழைம்மா, நம்மளால் அந்த சர்ச்சுக்கு நம்ம நினச்ச முடியாது, போக முடியாது. அந்த சர்ச்சுக்கு வர்றவங்கலாம் எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. அவங்களுக்கு முன்பாக நீ இந்த ட்ரெஸ்ஸோடு நீ போனா என்ன செய்ய முடியாது, எப்படி நான் உன்னை அனுப்பி வைப்பேன், இந்த ஏழை கோலமாக நான் எப்படி அந்த சர்ச்சில் உன்னை நான் அனுப்பி வைப்பேன், அது முடியாதுமா, நீ வேண்டாம், அந்த ஆசையை நீ என்ன செய்து விட்டுரு, வேண்டாம், உனக்கு போட்டுக்கிட மாற்றிக்கூட கூட உனக்கு என்ன செய்ய கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. அதனால் தயவு செய்து அந்த பிள்ளைகளை போல நானும் வாழணும், அந்த ஆலயத்துக்கு செல்லணும் சொல்லி அந்த எண்ணங்கள்லாம் என்ன செய்ய முறியடிச்சிருமா, வேண்டாம், நீ போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் அந்த மகட்டை என்ன செய்யிட்டாங்க, சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த மகளுக்கு ஒரு பக்கம் என்னது வேதனை, ஐயோ எனக்கு என்ன செய்யல, அந்த பிள்ளைகளை போல நானும் என்ன செய்யல, வாழ முடியலையே, நானும் சத்தியத்தை கேட்க முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த மகள் கவலையோடு இருக்கும்போது
அந்த ஊருக்கு ஒரு மிஷினரி அம்மா என்னச்சுதாங்க வந்தாங்க. அவங்க இந்த மகளுடைய இந்த நம்ம தாயாருடைய வீட்டுக்கு என்னச்சுதாங்க வந்தாங்க. அதற்கு முன்பாக இந்த சின்ன பிள்ளைய அவங்க என்னச்சுதாங்க பார்க்குறாங்க, மௌராவை என்னச்சுதாங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த மகிட்ட போய் கேட்குறாங்க, மௌரா மகளை நீ ஏன் சண்டே ஸ்கூலுக்கு வரல, சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த மக சொல்கிறா, எங்கள் அம்மா எனக்கு என்ன செய்யல பெர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் நான் என்ன செய்யல சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உடனே அந்த மிஷினரி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த மகளையும் கூட்டிட்டு வாம்மா, எல்லா பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க சர்ச்சுக்கும் சண்டே ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் இந்த தெருவில் நின்று கொண்டிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, நீ வா உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன செய்தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு மிஷினரி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க சண்டே இருந்தோடனே என்ன பண்ணுறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, அதே போல் சண்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் உங்கள் மகன் மட்டும் என்ன ரோட்டில் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவகிட்ட கேட்கும்போது, எங்கள் அம்மா என்ன சொல்லி எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படி சொன்னோன்னு தான் உங்கள் வீடை தேடி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம், எதற்காக உங்கள் பொண்ணை நீங்கள் என்ன செய்யல அனுப்பி வைக்கலை, ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கலை, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கலை, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சகோதரி என்ன செய்றாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் மகிட்ட என்ன கிடையாது, சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, அதனால தான் நான் அனுப்பி வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போது இந்த மிஷினரி அம்மா சொல்கிறாங்க, அவள் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோடு நீங்கள் என்ன செய்யுங்க அவளை அனுப்பி வைங்க, இப்போ நான் அவளை என்ன செய்கிறேன் கூட்டிகிட்டு போகிறேன், நான் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் அவளை என்ன செய்கிறேன் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு இந்த ட்ரெஸ்ஸோடு கூட்டிகிட்டு போகலாம், ட்ரெஸ்ஸை தான் அங்கே யாரும் பார்க்கலை, இருதயம் தான் என்ன செய்கிறாங்க ஏசப்பா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன செய்தாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த நாளில் சண்டே ஸ்கூல் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அந்த சண்டே ஸ்கூல் ஆராதனையில் அந்த மகள் என்ன செய்தா பங்கேற்றா. பங்கேற்கும்போது எல்லோரும் காணிக்கை கொண்டு என்ன செய்கிறாங்க போடுறாங்க, ஒவ்வொருத்தராக வந்து என்ன செய்கிறாங்க காணிக்கை கொண்டு போடுறாங்க. அதை பார்க்கும்போது இந்த மகளுக்கு ஒரு பயங்கர வேதனை, என்கிட்ட என்ன இல்லை கையில் காணிக்கை இல்லையே, எல்லாரும் உற்சாகமாக போடுறாங்களே, என்னால் கொடுக்க முடியலையே, எங்கள் அம்மா ஒரு ஏழை தாய், அவங்களால கொடுக்க முடியல, அதனால் நான் எப்படி ஆலயத்துக்கு வர முடியும், நான் இனிமேல் எப்படி ஆலயத்துக்கு வர முடியும், அவங்களே போல் நான் ட்ரெஸ் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் அவங்க எல்லாரும் கையில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க காணிக்கை போடுறாங்க, அந்த காணிக்கை என்னால் என்ன செய்ய முடியல போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌராங்கிற சிறுமகள் உள்ளத்தில் என்ன கேள்விக்குறி வந்தது. அது அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கேள்விக்குறியோடு அந்த மகன் என்ன செய்தா வீட்டுக்கு போயிட்டா. வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அம்மா எல்லாரும் காணிக்க போடுறாங்க, ஆனால் என்னால் மாத்திரம் என்ன செய்யலை காணிக்க போட முடியலை, அதனால் நான் இனிமேல் சண்டே ஸ்கூல் போக மாட்டேன், இனிமேல் சர்ச்சுக்கு நான் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் என்ன செய்தா வீட்டில் இருந்துட்டா. அடுத்த சண்டே வந்தது, அந்த மிஷினரி அம்மா பார்க்குறாங்க, மௌரா மட்டும் என்ன இல்லை அவங்க மிஸ்ஸிங் ஆகிருக்கிறா, அவன் மட்டும் இல்லை. உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, போன வாரம் தானே அந்த பொண்ணை நம்ம கொண்டு வந்து அவங்க அம்மாவை சமாளித்து கொண்டு வந்து விட்டோம், இந்த வாரம் ஏன் வரலைன்னு சொல்லிட்டு மறுபடியுமாக அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே மௌரா அங்கே என்ன செய்கிறா அவங்கள வரவேற்கிறா. வரவேற்று உடனே அவங்க கேட்குறாங்க, ஏம்மா நீ வரல, எதற்காக வரல, காரணத்தை சொல்லு, போன வாரம் வந்தில்ல ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மகள் என்ன செய்கிறா அழுகிறா. அழுதுட்டு, நான் அந்த நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸோடு வாங்கன்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன், ஆனால் அங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்க காணிக்க கொடுக்குறாங்களே, நாங்கள் சொல்லி கொடுத்த பாடல்கள் கேட்டேன், வசனத்தை கேட்டேன், அதுக்கு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் சண்டே ஸ்கூல் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவங்க சொல்கிற கதைகள், அவங்க வசனங்கள் எனக்கு ஆறுதலாக இருக்குது, எனக்கு சமாதானமாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் சண்டே ஸ்கூல், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, காணிக்கை கொடுக்க முடியலையே,
எல்லார்கிட்டும் காணிக்க வாங்குறாங்க, ஆனால் ஏன்ட நான் போய் என்ன செய்ய முடியல, காணிக்க கொடுக்க முடியலையே, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், சர்ச்சுக்கும் சண்டே ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அந்த மிஷினரி அம்மா சொல்கிறாங்க, நீ காணிக்கைக்காக நீ என்ன செய்யல, நீ ஆலயத்துக்கு வரல, காணிக்கையாகவே நீ படைச்சிருக்கியம்மா, நீ ஏன் பிறகு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எல்லாரும் என்ன செய்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, என்னால் சும்மா என்ன செய்ய இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் கையில் நிறைய விதைகள் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இந்த சிறுமகள் கையில் கொடுத்து, நீ காணிக்கை இல்லை போடலன்னு கவலைப்படுறா, இந்த விதைகள், இந்த பழமர விதைகள், அடுத்தது கீரை வகைகள், இப்படி விதைகள்லாம் என் கையில் இருக்குது, இதை கொண்டு போய் தோட்டத்தில் என்ன செய்யி, அதை போடு. அதை என்ன செய்யும், அந்த விதையை போட்ட உடனே அந்த விதை என்ன செய்யும், முளைச்சி கனி தரும், நீ அதை கொண்டு நீ என்ன செய்யி, காணிக்கையா கொடுன்னு சொல்லிட்டாங்க. உன்னை சொன்ன உடனே இந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உற்சாகமாக அவங்க கொடுத்த விதையை அவங்கள வாங்கி கொண்டு அவள் என்ன செய்தா, உடனே தன் தோட்டத்துக்கு நேராக ஓடினான். ஓடி போய் அந்த விதையெல்லாம் என்ன செய்த விதைக்க ஆரம்பித்து அதுக்கு நல்ல தண்ணீர் ஊற்றினான், அதுக்கு வேண்டிய உரங்கள்லாம் என்ன செய்தா வச்சா. இப்படி வச்சு சில நாட்களில் அது என்ன செய்து வளர ஆரம்பிச்சு அதுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கனி மரங்கள்லாம் கனி கொடுக்க ஆரம்பிச்சு, பழ மரங்கள்லாம் பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு, கீரை வகைகள்லாம் கீரைகள் என்ன செய்ச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அந்த மகள் அந்த கீரைகள்லாம் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தோட்டத்தை டெய்லி போய் பார்த்துட்டே வருவா. இன்றைக்கு கனி கொடுக்காதா, இன்றைக்கு பழம் பறிக்க முடியாதா, நாளைக்கு பறிக்க முடியாதா, இன்றைக்கு பூ பூத்திருக்காதா, நாளைக்கு பூ பூத்திருக்காதா, இன்றைக்கு கீரை வகைகள்லாம் இன்றைக்கு நம்ம அதில் அறுவடை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவள் என்ன பார்த்து கொண்டு வந்தா. இப்படி இருக்கும்போது சில நாட்கள் உருண்டோடின அந்த இதுகள்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அதெல்லாம் அவள் என்ன பண்ணா, அந்த பழங்கள்லாம் பறித்தா, பூக்களை பறித்தாள், கீரை வகைகள் அவள் என்ன செய்தா பறித்து வேகமாக ஓடி போய் அந்த சந்தையில் போய் அவள் என்ன செய்தா, அவ்வளோத்தை என்ன செய்தா விற்ற உடனே அதில் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கே கொண்டு போகிறா, சர்ச்சுக்கு நேராக ஓடுறா. ஆண்டவர் எனக்கு காணிக்கை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறாரு, என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணா தெரியுமா, அந்த தாயை இவளோடு சேர்ந்து மகளுடைய வாஞ்சை விருப்பத்தெல்லாம் பார்த்து அந்த தாயார் இவளும் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து அந்த தோட்டத்தை பராமரித்தாங்க. தோட்டத்தை பராமரித்து அது விளைச்சலை அவங்க என்ன செய்தாங்க, கண்ட உடனே அந்த விளைச்சலை கொண்டு போய் என்ன செய்தாங்க, 2 பேருமே சேர்ந்து என்ன செய்தாங்க, சந்தையில் போய் விற்று அதில் கிடைச்ச பணத்தை வச்சு அவங்க என்ன செய்தாங்க, தன்னை ஜீவனம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, இந்த மௌரா அந்த காசை கையில் பிடித்து கொண்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், வேகமாக என்ன செய்தா ஓடுனா. அந்த கையில் காணிக்கை கிடச்சி, இவ்வளோ நாளும் நான் என்ன செய்தேன், வெறுங்கையாக போயிட்டு வந்தேனே, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்யற, கை நிறைய காணிக்கை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக என்ன செய்றா, அந்த காணிக்கையை பெற்றுக்கொண்டு வேகமாக என்ன செய்றா, ஓடுறா. ஓடி போய் அந்த காணிக்கை நேரம் வரும்போது அந்த காணிக்கை கொடுக்கும்போது அவளுக்கு இருந்த சந்தோஷம் அவ்வளவு பெரிய சந்தோஷம். தன் விளைச்சல்ல ஒரு பங்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷப்பட்டா. பாருங்க, வேத வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாக கொடுக்கிறதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, இந்த மகா எவ்வளோ உற்சாகமாக, சண்டே ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன், நான் காணிக்க போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருந்த மகளுக்கு அந்த வழிகாட்டியாக அந்த அம்மா என்ன செய்றாங்க, ஒரு வழியை காண்பித்தாங்க. வழியை காண்பித்ததுனால அந்த மகள் கிடைத்த தன்னுடைய வருமானத்தில் என்ன செய்தா, கொண்டு வந்து காணிக்கையாக என்ன செய்தா கொடுத்தா. அதனால அவள் அதிகமாக சந்தோஷத்தை என்ன செய்தா பெற்றுக்கொண்டா. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், உற்சாகமாக கொடுக்குறோமா, இல்லைன்னா கஷ்டத்தோடு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்ட காணிக்க கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு கொண்டு போய் காணிக்க போடுறோமா? நம்ம எப்படி காணிக்க கொடுக்குறோம்? நம்ம உற்சாகமாக கொடுக்கும் போது தான் தேவன் அந்த காணிக்க ஆண்டரை நினைச்சுவாங்க, அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த நாட்கள் நம்முடைய காணிக்கை, ஒரு ஏழை தாய் முடியாத சூழ்நிலை
ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு கூட என்ன செய்யல போக அனுப்பாமல் இருந்தாங்க. இப்படி நம்ம எத்தனை பேர் மற்றவங்களை நம்ம ஆலயத்துக்கு போடுறோம், மற்றவங்களை பார்ப்பதற்காக அல்ல, மற்றவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்ப்பதற்கு அல்ல, மற்றவங்க போடுற நகையை பார்ப்பதற்கு அல்ல. நம்மை உருவாக்கின, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் நம்ம ஆண்டரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய ட்ரெஸ்ஸை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய காணிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய உள்ளத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா, அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறாரா, அதை தான் ஏசப்பா பார்க்குறாங்க. இன்றைக்கு அந்த பிள்ளை உள்ளத்தில், அந்த மகளுடைய உள்ளத்தில் அந்த ஏக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மகள் வாஞ்சையோடு ஓடி ஓடி வந்து நினைச்சிடா அன்ற சத்தியத்தை கேட்குறா, பாடல் பாடுறா. அந்த வாஞ்சை கூட ஆண்டவர் நினைச்சதாங்க நிறைவேற்றி கொடுத்தாங்க. மகளுடைய வாஞ்சை காணிக்கை கொடுக்க வேண்டுமே, அந்த வாஞ்சையை கூட, அந்த தாகத்தை கூட அந்த ஆண்டவர் நினைச்சதாங்க நிறைவேற்றி கொடுத்தாங்க. உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிற அந்த வேத வசனத்தின்படியாக அந்த மகள் கொடுத்த காணிக்கை பரலோகத்தில் வந்து என்னச்சது, எட்டினது, இன்னும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல் நம்முடைய காணிக்கை நம்ம எப்படி காணிக்கை கொடுக்குறோம்? நம்ம விளைச்சலில் முதல் பங்கு கொண்டு கொடுக்குறோமா, இல்லை வேண்டா வெறுப்போடு காணிக்கை கொடுக்குறோமா? காயின் ஆபேல் நமக்கு கதை தெரியும். அன்று எப்படிப்பட்ட காணிக்கை ஆண்டு அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். பெஸ்டான காணிக்கை நம்ம கொடுத்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? அதன் மூலமாக ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டர் சமூகத்தில் ஏசப்பா என்னையும் ஒரு மௌரா போல மாற்றுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஒரு மௌராங்கிற ஒரு சிறுமகள் தான் ஆலயத்துக்கு போகாமல் இருந்த அந்த மகளுடைய உள்ளத்தில் ஒரு மிஷினரி அம்மா மூலமாக பேசப்பட்டு ஆலயத்துக்கு போன அந்த மகளுடைய வாழ்க்கையில் காணிக்கை இல்லையே, ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்த மகளுக்கு அன்று பதிலாக இருந்தாங்க. போட்ட ட்ரெஸ்ஸோடு நீ வா, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வாழ்ந்தான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு, அழைக்கிறாரு. அலங்காரத்தை விரும்புகிற தேவன் அல்ல, படடோப வஸ்துக்களை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல, இருக்கிற நிலைமையிலே நீ வான்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிற தேவன், நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன். பாவியாக நீ இருந்தாலும் ஆண்டவர் என்ன என் சமூகத்தில் வான்னு சொல்லி தான் கூப்பிட்றாரு. நீ பாவியாகவே என் சமூகத்தில் வா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல் இருக்கிற நிலைமையில நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனா இருக்கிறாங்க. ஆண்டவரை மாத்திரம் ஆலயத்துக்கு செல்வது, சண்டே ஸ்கூல் செல்வது, ஆண்டவரை மாத்திரம் பார்க்க போகிறோம். மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அணிகலன்கள் அல்ல. இயேசு இயேசு இயேசுவை நான் பார்க்க செல்கிறேன், அதை வார்த்தையை கேட்க போகிறேன்னு சொல்லி அந்த உற்சாகத்தோடு நம்ம கடந்து செல்வோமா? தீர்மானம் எடுப்போமா? இதுவரையும் நான் மற்றவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்னு பார்க்க போனேன், மற்றவங்க என்ன செருப்பு போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறேன், மற்றவங்க என்ன கழுத்தில் என்ன அணிகிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ நாளும் பார்க்க போனேன். ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, இனிமேல் அந்த எண்ணங்களோ சிந்தனைகளோ எனக்கு வராதபடி நான் உண்மையை நோக்கி பார்க்க, உண்மைதான் நான் பார்க்க வரேன்ப்பான்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு நம்ம கடந்து செல்வோமா? ஆலய ஆராதனை நம்ம கலந்து கொள்ளும்போது நம்ம நடைகளை காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய உடையை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். சிந்தைகள் ஏசப்பா ஒரு மனதோடு உண்மையை நான் நோக்கி பார்க்கணும்னு சொல்லி எண்ணத்தோடு நம்ம கடந்து செல்வோமா? மற்றவர்களை பார்ப்பதற்கல்ல, மற்றவர்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறவர்களாக நான் ஆத்தும ஆதாயம் செல்வேன், ஆத்தும ஆதாயத்தோடு நான் உடைய ஆலயத்துக்கு வருவேன் என்ற நோக்கத்தோடு நம்ம கடந்து செல்வோமா? இந்த நாட்கள் நம்ம தீர்மானம் எடுப்போமா? ஏசப்பா நான் உண்மைதான் பார்க்க வருகிறேன் ராஜா, உமக்காக தான் நான் வாழ்கிறேன் ராஜா, உமக்காகத்தான் காணிக்கை கூட ஏசப்பா நான் உமக்கு கொடுக்கிறேன், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் அதை நான் உமக்கு கொடுக்கிறேன் சொல்லி அர்ப்பணத்தோடு நம்ம கொடுக்கிறோமா? அன்பின் பரவல் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளில் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? நான் இனிமேல் உண்மை மாத்திரம் நான் பார்க்க வருவேன் ஐயா. ஆலயத்துக்கு செல்றேனா, சண்டே ஸ்கூல் செல்கிறேனா, உண்மை மாத்திரம்
என் கண்களும் என் இருதயம் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கும் சொல்லி வேத வசனத்தின்படியாக ஏசப்பா நான் உண்மையை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி நம்ம நோக்கி பார்ப்போமா? அப்படிப்பட்ட கிருபைகளை அத்தனை பேருக்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இதயத்தினை பேசி அவர்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.